உங்க அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது த்ரே அம்போர்த்தோம் பேசக் வெர்பு அப்படின்னா என்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரெஞ்சு மொழியில் வெர்பை 3 வகையாக பிரிக்கலாம். இது சம்பந்தமாக ஏற்கனவே வெர்பு என்றால் என்ன அப்படின்ற ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. அந்த 3 வகை என்னவென்றால் ப்ரீமியர் குரூப், தேசியம் குரூப், த்ராசியம் குரூப் அல்லது இர்ரெகுலர் வெர்பு. இப்போ நாம் பார்க்க இருக்கிற வெர்பு இர்ரெகுலர் வெர்பு. இந்த வெர்பு டெல்ஃப் ஆதோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த 25 வெர்பு என்ன, அது எப்படி பயன்படுத்தணும், அது என்ன காலத்தில் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிற 2 வெர்பு அவ்வார், ஏத்ரு. இது சம்மந்தமாக நான் லாஸ்ட்டில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அவ்வாரை எப்படி பயன்படுத்துறது, ஏத்ரை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இப்போ அந்த 25 வெர்பு என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது சம்பந்தமாக நான் மேலோட்டமாக ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். இது ஒன்றுத்தையும் விளக்கமாக நான் வர்ற வீடியோவில் எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில், ஃபியூச்சர் டென்ஸில் பயன்படுத்துறதுன்றதை நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ முதலாவது அவ்வார் அப்படின்னா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். அவ்வார் கராந்தா அப்படின்னா 40 வயது இருக்கும் என்பது இதனுடைய அர்த்தம். இரண்டாவது ஏத்ரு அப்படின்னா இதனுடைய அர்த்தம் இருக்கும் என்பது தான். ஏத்ரு ஸ்தாஜர் அப்படின்னா பயிற்சியாளராக இருக்க அப்படின்றது அர்த்தம். அப்படின்னா இதற்கு கற்றுக்கொள்பவர்கள் என்பது அர்த்தமாகும். மூன்றாவது லீர் அப்படி என்றால் படிக்க. லீர் லீவ்ரு புத்தகம் படிக்க. நான்காவதாக அலே அப்படி என்றால் செல்லுதல். அலே அலா பிசின் நீச்சல் குளத்திற்கு செல். ஐந்தாவதாக ஃபேர் அப்படி என்றால் செய்தல். ஃபேர் தி ஸ்போர் விளையாட்டை விளையாடு. ஆறாவது பிராந்திரு அப்படி என்றால் எடுத்தல் என்பதற்காக நாம் பயன்படுத்தலாம். பிராந்திரு டாக்ஸி ஒரு டாக்ஸியை எடு. ஏழாவது வீவ்ரு அப்படி என்றால் வாழுதல் என்பது அதன் அர்த்தம். வீவ்ரு ஆன் ஃப்ரான்ஸ் பிரான்சில் வாழும். எட்டாவதாக வார் பார்த்தல் என்பது இதன் அர்த்தமாகும். வார் ல சினிமா சினிமா பார்க்க. ஒன்பதாவதாக தீர் அப்படி என்றால் சொல் அல்லது சொல்லுதல் என்பது இதன் அர்த்தம். தீர் போன்ஜூர் வணக்கம் சொல். பத்தாவதாக பூவார் முடியும் என்பதை குறிப்பதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். பூவார் ஒவ்ரி லெ போர்த் கதவை திறக்க முடியும். 11ஆவதாக புவார் அப்படி என்றால் குடித்தல் என்பது இதன் அர்த்தமாகும். புவார் அன் கஃபே காஃபி குடிக்க. 12ஆவதாக உழுவார். உழுவார் என்பது வேண்டும் என்பதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். உழுவார் நூவோ ஒர்தினேத்தர்
புதிய கணினி வேண்டும். 13வதாக சவ்வார் அப்படி என்றால் தெரியும் என்பது அதன் அர்த்தம். சவ்வார் பர்லே ஃப்ரான்சே, பிரெஞ்சு பேச தெரியும். 14வதாக வெனீர் என்பது வருதல் என்பது அதனுடைய அர்த்தம். வெனீர் ஓ சாந்த்ரு, மையத்திற்கு வாருங்கள் அப்படி என்றால் படிக்கும் இடத்திற்கு வாருங்கள் என்பது அதனுடைய அர்த்தம். 15வதாக சுய்வ்ரு. சுய்வ்ரு எதற்கு பயன்படுத்துகிறோம் என்றால் கண்காணிக்க, தொடர என்பதற்காக நாம் அதை பயன்படுத்துகிறோம். சுய்வ்ரு votre colis, உங்கள் தொகுப்பை அல்லது பொருளை கண்காணிக்க. 16வதாக attendre அப்படி என்றால் காத்திரு என்பது அதனுடைய அர்த்தம். attendre le bus, பஸ்ஸுக்காக காத்திரு. 17வதாக descendre அப்படி என்றால் இறங்கு, இறங்குதல் என்பது அதனுடைய அர்த்தம். descendre du train, ரயிலில் இருந்து இறங்க. 18வதாக பர்தீர். பர்தீர் என்பது செல்லுதல் அல்லது செல் என்பது இதனுடைய அர்த்தம். பர்தீர் en vacances, விடுமுறைக்கு செல் அல்லது செல்ல. 19வது dormir அப்படி என்றால் தூங்கு அல்லது தூங்குதல் என்பது இதனுடைய அர்த்தம். dormir à 22h, இரவு 10 மணிக்கு தூங்கு. 20வதாக répondre அப்படி என்றால் பதில் கூறுதல் அல்லது பதில் அளித்தல், அதற்காக நாம் பயன்படுத்துகிறோம். répondre au téléphone, தொலைபேசிக்கு பதில். 21வதாக sortir அப்படி என்றால் செல்லுதல், செல் என்பது இதனுடைய அர்த்தம். sortir le weekend, வார இறுதி நாட்களில் வெளியே செல்லு. 22வதாக croire அப்படி என்றால் நம்பு, நம்புதல் என்பது இதனுடைய அர்த்தமாகும். croire que tout va bien, நீ நன்றாக இருக்கிறாய் என்று நம்பு. 23வதாக devoir அப்படி என்றால் கட்டாயமாக செய்தல் வேண்டும் என்பது இதனுடைய அர்த்தம். devoir faire, செய்ய வேண்டும். 24வதாக mettre அப்படி என்றால் வெய் அல்லது போடு என்பது இதனுடைய அர்த்தம். mettre une veste, ஒரு ஜாக்கெட்டை போடு. 25வதாக écrire அப்படி என்றால் எழுது அல்லது எழுதுதல் என்பது இதனுடைய அர்த்தம். écrire une lettre, கடிதம் எழுது அல்லது ஒரு கடிதம் எழுது என்பது இதனுடைய அர்த்தம். இதற்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவில் லெட்டர் என்பது எழுதுவதற்கு உயின் லெட்டர் என்று தான் பயன்படுத்த வேண்டும். நான் தவறுதலாக ஆன் லெட்டர் என்று பயன்படுத்தியிருந்தால் சரியான அர்த்தம் உயின் லெட்டர். ஏனென்றால் லெட்டர் என்பது ஃபெமினா வார்த்தையாகும். இதில் அவ்வார் ஏற்று என்பது மிகவும் முக்கியமான வெர்புகளில் ஒன்றாகும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதற்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஏற்று அவ்வார் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். வீடியோ எண் 15, 18, 19 நீங்கள் சென்று அதை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரிந்திருக்கும் மற்றும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த்ரே அம்பொர்த்தம் சாங்க் வெர்பு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 5 வெர்பை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டுட்டேன். என்கிட்ட சில பேர் கேட்டதுனால 5 வீடியோவும் சேர்த்து ஒரே வீடியோவாக நான் அதை போடுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரெஞ்சு மொழியில் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் 5 வினைச்சொற்களையும் மற்றும் அதனை பயன்படுத்தும் வழிமுறை பற்றியும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த வினைச்சொற்கள் அனைத்தும் த்ரோசியம் குரூப் அல்லது இர்ரெகுலர் குரூப் வகையை சார்ந்தது. இப்போது நாம் அந்த வினைச்சொற்கள் எந்த இடங்களில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்றும், மேலும் இந்த வினைச்சொற்கள் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். வெர்பு நியூமெரோ 1 aller. aller வினைச்சொல்லின் அர்த்தம் போதல் அல்லது செல்லுதல். aller என்பது ஒரு வினைச்சொல் வார்த்தையாகும். வினைச்சொல் என்பது ஒரு வெர்பு. இதன் அர்த்தம் போதல், செல்லுதல் என்பதாகும். இந்த aller வெர்புடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, ஒரு நலம் விசாரிப்பதற்கு நம்ம aller வெர்பை தான் பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் துணை வெர்பாவும் அது பயன்படுது. இது 3வது வகை குரூப், அதாவது த்ரோசியம் குரூப் அல்லது இர்ரெகுலர் குரூப் வகையை சார்ந்தது. இதுதான் aller குரூப்புடைய ஸ்பெஷாலிட்டி. துணை வெர்பு, அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு வாக்கியத்தில் 2 வகையான வெர்புகள் பயன்படும் போது அதை ஒன்றுத்த துணை வெர்புன்றதும் 2வது வெர்பு அல்லது அது வேறு விதமாக ஆக்ட் ஆச்சுன்னா அதை ஆம்பினிட்டிவ்னு சொல்லலாம் அல்லது பார்ட்டிசிபிள்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 வெர்பை பயன்படுத்தும் பொழுது அதில் ஒன்றுத்த நம்ம ஆக்சிலரி வெர்பு, அதாவது துணை வெர்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நாம் அதனுடைய 3 காலங்களான நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இப்போ நாம் அதனுடைய கான்ஜுகேஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதில் 3 காலம் நம்ம சொல்லியிருக்கோம். இதில் நிறைய காலங்கள் இருக்குது. ரொம்ப அதிகமாக இந்த 3 காலத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு வாக்கியத்தை எளிமையாக அமைக்க முயற்சி செய்யலாம். இதில் ஃபியூச்சர் சாம்பிள் அதுக்கு பதிலாக இல்லை ஃபியூச்சர் ப்ரோஷ் அது ரொம்ப எளிமையாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஃபியூச்சர் சாம்பிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுனால தான் நான் இதை இதில் சொல்கிறேன். ஃபியூச்சர் சாம்பிளுக்கும் ஃபியூச்சர் ப்ரோஷுக்கும் மீனிங் ஒரே அர்த்தத்தை தான் அது கொடுக்குது. ஃபியூச்சர் ப்ரோஷ் உங்களுக்கு நீ பயன்படுத்துகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் ஃபியூச்சர் சாம்பிள்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இல்லை ஃபியூச்சர் ப்ரோஷில் நான் சொல்லியிருக்கேன். அது எளிமையாக எப்படி பயன்படுத்துறதுன்றத நீங்கள் அதை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் ஆனால் ஃபியூச்சர் சாம்பிள் தான் நான் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ நம்ம ப்ரெஸ்ஸாக பார்ப்போம். je vais, tu vas, il va, elle va, nous allons, vous allez, ils vont, elles vont. அடுத்ததாக passé composé. Je suis allé, tu y allé, il y est allé, elle y est allée, nous sommes allés, vous êtes allés, ils sont allés, elles sont allées. அடுத்தது ஃபியூச்சர் சாம்பிள். j'irai, tu iras, il ira,
elle ira, nous irons, vous irez, ils seront, elles seront. இப்போ நாம் அதனுடைய தமிழ் அர்த்தம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் 3 காலத்துக்கும். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸுடைய தமிழ் அர்த்தம் நான் போகிறேன், நீ போகிறாய், அவன் போகிறான், அவள் போகிறாள், நாங்கள் போகிறோம், நீங்கள் போகிறீர்கள், அவர்கள் போகிறார்கள், அவர்கள் போகிறார்கள். இப்போ நம்ம அடுத்தபடியாக பசை கம்போஸையுடைய தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். நான் சென்றேன், நீ சென்றாய், அவன் சென்றான், அவள் சென்றாள், நாங்கள் சென்றோம், நீங்கள் சென்றீர்கள், அவர்கள் சென்றார்கள், அவர்கள் சென்றார்கள். ஃபியூச்சர் சாம்பிளுடைய தமிழ் அர்த்தம் நான் போவேன், நீ போவாய், அவன் போவான், அவள் போவாள், நாங்கள் போவோம், நீங்கள் போவீர்கள், அவர்கள் போவார்கள், அவர்கள் போவார்கள். இப்போ நாம் அதனுடைய சில எக்ஸாம்பிளை பார்ப்போம். முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸு. முதலாவது je vais à l'école, நான் பள்ளிக்கு செல்கிறேன். இரண்டாவது il va au parc, அவன் பூங்காவிற்கு செல்கிறான். மூன்றாவது nous allons chez mon frère, நாங்கள் என் சகோதரர் வீட்டுக்கு செல்கிறோம். நான்காவதாக est-ce que vous allez à la piscine, நீங்கள் நீச்சல் குளத்திற்கு செல்கிறீர்களா? ஐந்தாவது comment allez-vous, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆறாவது on va voir, நாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸுடைய எக்ஸாம்பிள். இதில் நான் கலரில் பச்சை கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃப்ரெஞ்சுடைய அதனுடைய அர்த்தத்தை நான் தமிழ் அர்த்தத்தை நான் அதில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நான் நம்புகிறேன். இப்போ நாம் பசை கம்போசிவுக்கு சில எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். முதலாவது je suis allé à l'école, நான் பள்ளிக்கு சென்றேன். இரண்டாவது il est allé au parc, அவன் பூங்காவிற்கு சென்றான். மூன்றாவது nous sommes allés chez mon frère, நாங்கள் என் சகோதரன் வீட்டுக்கு சென்றோம். நான்காவது est-ce que vous êtes allé à la piscine, நீங்கள் நீச்சல் குளம் சென்றீர்களா? இப்போ நம்ம கடைசியாக ஃபியூச்சர் சாம்பிள் அதனுடைய சில உதாரணத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவது j'irai à l'école, நான் பள்ளிக்கு செல்வேன் அல்லது போவேன். இரண்டாவது il ira au parc, அவன் பூங்காவிற்கு செல்வான் அல்லது போவான். மூன்றாவது nous irons chez mon frère, நாங்கள் என் சகோதரனின் வீட்டிற்கு செல்வோம் அல்லது போவோம். நான்காவது
எஸ்கு ஊசிரே அல பிசின். நீங்கள் நீச்சல் குளத்திற்கு செல்வீர்களா அல்லது போவீர்களா? இதில் நான் அலே வெர்புடைய ப்ரெசன்ட் டென்ஸு, பசே கம்போஸே, ஃபியூச்சர் டென்ஸுக்கு உள்ள ஒவ்வொரு வேரியேஷன் கலர்ஸை நான் அதில் கொடுத்துருக்கேன். அந்த கலர்ஸுடைய அர்த்தத்தை தமிழில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே 3 காலத்துடைய டென்ஸுக்கும் நீங்கள் அலே வெர்பை வச்சு வாக்கியத்தை எளிமையாக அமைக்கலாம். வெர்ப் நியூமெரோ து ஃபேர். த்ரே அம்பர்த்தம் சாங்க் வெர்பில் இரண்டாவதா நாம் பார்க்க இருக்கிறது ஃபேர் வெர்பு. அலே எப்படி நிறைய இடத்துல பயன்படுதோ அதே போல் ஃப்ரெஞ்சில் ஃபேர் வெர்பும் அதிகமாக பயன்படுத்தல வெர்பில் ஒரு வெர்பு. ஃபேர் வினைச்சொல்லின் அர்த்தம் செய், செய்தல். இந்த வெர்பு டென்ஸில் எப்படி, எங்கே, எவ்வாறு பயன்படுத்தணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபேர் என்பது ஒரு வினைச்சொல் வார்த்தையாகும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இது ஒரு வெர்பு. இதன் அர்த்தம் செய், செய்தல் என்பதாகும். இந்த வெர்பு எப்பேற்பட்ட கண்டிஷனில் எப்படி நம்ம ஒரு டென்ஸில் பயன்படுத்துறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ஒரு செயலை செய்ய ஃபேர் வெர்பு பயன்படுத்துகிறோம். ஒரு செயலை செய்ய அப்படின்னா இங்கிலீஷில் ஆக்ஷன். அது செய்யறதுக்கு ஃபேர் வெர்பு ரொம்ப பயன்படுது. விளையாட்டு சம்பந்தமாக ஒரு செயலை செய்யும் பொழுது, அதாவது இங்கிலீஷில் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு செயல், அதாவது நம்ம கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, டென்னிஸு, அதே போல் ஒரு விளையாட்டை நாம் செய்கிறோம் அப்படின்ற பொழுது ஃபேர் வெர்பை நாம் பயன்படுத்துகிறோம். அளவை சொல்லும் பொழுது, அதாவது நம்மளுடைய உயரத்தை சொல்லும் பொழுது நாம் இந்த ஃபேர் வெர்பை பயன்படுத்துகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நாம் போடுகின்ற உடையோடைய சைஸு, அதாவது எம்மு, எல்லு, எக்ஸ்எல்லு, இதே போன்று சிலதை சொல்லும் பொழுது நாம் ஃபேர் வெர்பை பயன்படுத்துகிறோம். வானிலையை சொல்லும் பொழுது, அதாவது வெதர் கண்டிஷன், வெளியில் இன்னைக்கு சூடாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், இதே போன்று சில செயலை சொல்லும் பொழுது நாம் ஃபேர் வெர்பை பயன்படுத்துகிறோம். எடையை சொல்லும் பொழுது, அதாவது நம்மளுடைய எடை அப்படின்றதெல்லாம் சொல்லும் பொழுது அதேமாரி சுச்சுவேஷனில் நாம் ஃபேரை பயன்படுத்துகிறோம். ஒரு பொருளை தயாரிப்பது போன்று சொல்லும் பொழுது நாம் ஃபேர் வெர்பை பயன்படுத்துகிறோம். அதாவது இதை நம்ம செய்ய போகிறோம், ஒரு வீடு செய்ய போகிறோம், ஒரு கார் செய்ய போகிறோம், ஒரு சைக்கிள் செய்ய போகிறோம், இதே போன்ற செயலை செய்யும் பொழுது நம்ம ஃபேர் வெர்பை பயன்படுத்துகிறோம். விலையை கேட்கும் பொழுது, அதாவது பிரெஞ்சு மொழியில் இதனுடைய விலை என்னன்னு கேட்குறதுக்கு நாம் ஃபேர் வெர்பை பயன்படுத்துகிறோம். இசை கருவிகளை வாசிக்கும் பொழுது, அதாவது பியானோ, கித்தாரு, வயலின்னு, இது போன்ற செயலை செய்யும் பொழுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் ஃபேர் வெர்பை பயன்படுத்துகிறோம். கணித பெருக்கலின் பொழுது, அதாவது மல்டிப்ளிகேஷன் சொல்கிற இடத்துல நாம் பிரெஞ்சு மொழியில் பயன்படுத்தும் பொழுது ஃபேர் வெர்பை பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் வினையெச்சமாகவும் அது பயன்படுகிறது. அதாவது ஆஃபினிட்டிவாக இந்த வெர்பு பயன்படுகிறது. இது துராசியம் குரூப் அல்லது இர்ரெகுலியர் குரூப் வகையை சார்ந்தது. இது 3 காலங்களான நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தலான்றதை இப்போது நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் ஃபேர் வெர்புடைய கான்ஜுகேஷனை பார்க்கலாம்.
அதில் 3 டென்ஸான ப்ரெசன்ட், பசே கம்போஸே, ஃபியூச்சரில் இப்போ நாம் ப்ரெசன்ட்வை பார்க்கலாம். je fais, tu fais, il fait, elle fait, nous faisons, vous faites, ils font, elles font. இப்போ நாம் அடுத்தது பார்க்கறது பசே கம்போஸே. இந்த பசே கம்போஸே வந்து 2 வகை இருக்கு. பசே கம்போஸே avec avoir, பசே கம்போஸே avec être. இது வந்து பசே கம்போஸே avec avoir. J'ai fait, tu as fait, il a fait, elle a fait, nous avons fait, vous avez fait, ils ont fait, elles ont fait. அடுத்ததாக ஃபியூச்சர் சாம்பிள். Je ferai, tu feras, il fera, elle fera, nous ferons, vous ferez, ils feront, elles feront. இப்போ நாம் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்ப்போம். முதல்ல ப்ரெசன்ட், அதாவது நிகழ்காலத்துடைய கோஞ்சுகேஷனை நம்ம பார்க்கலாம். நான் செய்கிறேன், நீ செய்கிறாய், அவன் செய்கிறான் அல்லது அவர் செய்கிறார், அவள் செய்கிறாள், நாங்கள் செய்கிறோம், நீங்கள் செய்கிறீர்கள், அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் செய்கிறார்கள் அல்லது அவைகள் செய்கிறது. அடுத்ததாக பசே கம்போஸே, அதாவது இறந்த காலம். நான் செய்தேன், நீ செய்தாய், அவன் செய்தான் அல்லது அவர் செய்தார், அவள் செய்தால், நாங்கள் செய்தோம், நீங்கள் செய்தீர்கள், அவர்கள் செய்தார்கள் அல்லது அவைகள் செய்தது, அவர்கள் செய்தார்கள். கடைசியாக ஃபியூச்சர் சாம்பிள். நான் செய்வேன், நீ செய்வாய், அவன் செய்வான் அல்லது அவர் செய்வார், அவள் செய்வாள், நாங்கள் செய்வோம், நீங்கள் செய்வீர்கள், அவர்கள் செய்வார்கள் அல்லது அவை செய்யும், அவர்கள் செய்வார்கள். இப்பொழுது நாம் அதனுடைய உதாரணத்தை பார்க்கலாம். முதல்ல ப்ரெசன்ட், அதாவது நிகழ்காலத்துடைய உதாரணத்தை இப்போ நம்ம பார்ப்போம். முதலாவது எஸ்கு உஃபேத் த பிரியாணி, நீங்கள் பிரியாணி செய்கிறீர்களா. இரண்டாவது ஜெஃபே உயின் வச்சூர், நான் ஒரு கார் செய்கிறேன். மூன்றாவது எல்ஃபே தி ஸ்போர், அவள் விளையாடுகிறாள். நான்காவது இல்ஃபே ஷோ, இது சூடாக இருக்கிறது. ஐந்தாவது சஃபே கோம்பியா, இது எவ்வளவு. ஆறாவது வூஃபேத் 180 சென்டிமீட்டர், உங்கள் உயரம் 180 சென்டிமீட்டர். ஏழாவது ஜெஃபே 83 காஷி, எனது எடை 83 கிலோ.
எட்டாவது nous faisons de la guitare. நாங்கள் கித்தார் வாசிக்கிறோம். ஒன்பதாவது 5 fois 3 font 15. 5 முறை 3 15. பத்தாவது je dois faire mes devoirs. நான் எனது வீட்டு பாடத்தை செய்ய வேண்டும். 11வது que puis-je faire pour vous. நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். passé composé. முதலாவது j'ai fait du biryani dernier. நான் நேற்று ஆட்டுக்கறி பிரியாணி செய்தேன். இரண்டாவது il a fait de la guitare. அவர் கித்தார் வாசித்தார். மூன்றாவது ils sont fait au foot. அவர்கள் கால்பந்து விளையாடினார்கள். future sample. முதலாவது je ferai mes devoirs demain. நான் எனது வீட்டு பாடத்தை நாளை செய்வேன். இரண்டாவது tu feras tu joues video demain. நீ நாளை வீடியோ கேம்களை விளையாடுவாய். மூன்றாவது elle fera le shopping demain. அவள் நாளை ஷாப்பிங் செய்வாள். verb numéro 3 உழுவார். très important 5 வெர்பில் மூணாவதா பார்க்கக்கூடிய வெர்பு உழுவாரு. உழுவார் வினைச்சொல்லின் அர்த்தம் வேண்டும், விரும்பு, தேவை. இந்த வெர்பு பிரெஞ்சு வாக்கியத்தில் அதிகமாக பயன்படுற வெர்பில் இதுவும் ஒன்று. உழுவார் என்பது ஒரு வினைச்சொல் வார்த்தையாகும். இதன் அர்த்தம் வேண்டும், விரும்பு, தேவை என்பதாகும். உழுவார் வெர்பு எந்தெந்த இடங்களில் பயன்படுகிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். வேண்டும், தேவை என்பதை சொல்ல உழுவார் வெர்பை பயன்படுத்துகிறோம். ஆர்டர் செய்யும் பொழுது அல்லது இடங்களில் உழுவார் வெர்பை பயன்படுத்துகிறோம். விருப்பம், ஆசை போன்றவற்றை சொல்ல உழுவார் வெர்பை பயன்படுத்துகிறோம். அனுமதிப்பது போன்ற செயல்களில் உழுவார் வெர்பு பயன்படுத்துகிறோம். அப்பாயின்மெண்ட் அல்லது முன்பதிவு வேண்டும் என்று சொல்லும் பொழுது உழுவார் வெர்பை பயன்படுத்துகிறோம். ஒப்புக்கொள்வது போன்ற செயல்களில் உழுவார் வெர்பு பயன்படுத்துகிறோம். எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற இடங்களில் பயன்படுத்தும் பொழுது உழுவார் வெர்புடன் பயன்படுத்துகிறோம். பதிவு செய்தல் அல்லது புக் பண்ணுதல் போன்றவற்றை சொல்ல உழுவார் வெர்பு பயன்படுத்துகிறோம். அப்படின்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்ற சொல்லை சொல்லும்போது உழுவார் வெர்பு பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் வினையெச்சமாகவும் அதாவது ஆம்பினிட்டிவாகவும் உழுவார் வெர்பை பயன்படுத்துகிறோம். உழுவார் இதனுடைய பார்ட்டிசிப் பசே உழு. இது பசே கம்போசே அவைக் அவ்வார் வகையை சார்ந்தது. இது த்ரோசியம் குரூப் அல்லது இர்ரெகுலர் குரூப் வகையை சார்ந்தது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாம் உழுவார் வெர்பை எந்தெந்த இடங்களில் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். உழுவார் வெர்பை பற்றி ரொம்ப முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உழுவார் வெர்புன்றது ஒரு வேண்டும் என்ற ஒரு செயலை சொல்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வேண்டும்ன்றது ரெண்டு வகையாக நம்ம கேட்கலாம். ஒன்று பணிவோடு கேட்குறது, இன்னொன்று ஃப்ரெண்ட்லியாக
அதாவது ஜாலியாக கேட்குறதுன்றது இன்னும் ஒன்று. உழுவார பணிவோடு கேட்குறதுக்கு நாம் கொந்திசினல் என்ற ஒரு டென்ஸை நாம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலனாலும் நாம் பொதுவாக கொந்திசினல்ன்றது பணிவாக இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுங்க. பின்னாடி கொந்திசினலை பற்றி நான் டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நாம் 3 காலங்களான நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரெஸ்ஸாக பார்க்கலாம். Je veux, tu veux, il veut, elle veut, nous voulons, vous voulez, ils veulent, elles veulent. இப்போ நாம் பசை கம்போஸை பார்க்கலாம். இது பசை கம்போஸே avec avoir வகையை சார்ந்தது. இதனுடைய பார்ட்டிசிப் பசை voulu, j'ai voulu, tu as voulu, il a voulu, elle a voulu, nous avons voulu, vous avez voulu, ils ont voulu, elles ont voulu. இப்போ நாம் கடைசியாக ஃபியூச்சர் சாம்பிள் பார்க்கலாம். Je voudras, tu voudras, il voudra, elle voudra, nous voudrons, vous voudrez, ils voudront, elles voudront. கொண்டிஷனல் இதில் நான் சொல்லலை, அதோட கான்ஜுகேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். Je voudrais, tu voudrais, il voudrait, elle voudrait, nous voudrions, vous voudriez, il voudrait, elle voudrait. ஃபியூச்சர் சாம்பிளுக்கும் கொண்டிஷனலுக்கும் ப்ரொனன்சியேஷனில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இது சம்பந்தமாக நான் உங்களுக்கு மிக விரைவில் டீட்டெயில்ஸாக கொண்டிஷனலை பற்றி நான் வீடியோ போடுறேன். இப்போ நாம் அதனுடைய தமிழாக்கத்தை பார்க்கலாம். இந்த தமிழாக்கன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஏன்னா இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறதுனால நாம் கரெக்டாக அதனுடைய தமிழாக்கத்தை நம்மளால் சொல்ல முடியாது. இடத்துக்கு தகுந்த போல தான் நாம் அதனை புரிஞ்சு நம்ம செயல்படுத்த முடியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு தமிழில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ப்ரெஸ்ஸா அதாவது நிகழ்காலம். எனக்கு வேண்டும், உனக்கு வேண்டும், அவனுக்கு வேண்டும், அவளுக்கு வேண்டும், எங்களுக்கு வேண்டும், உங்களுக்கு வேண்டும், அவர்களுக்கு வேண்டும், அவர்களுக்கு வேண்டும். பசை கம்போஸில் அதாவது இறந்த காலத்தில் நான் விரும்பினேன், நீ விரும்பினாய், அவர் விரும்பினார் அல்லது அவன் விரும்பினான், அவள் விரும்பினாள், நாங்கள் விரும்பினோம், நீங்கள் விரும்பினீர்கள், அவர்கள் விரும்பினார்கள், அவர்கள் விரும்பினார்கள். ஃபியூச்சர் அதாவது எதிர்காலத்தில் நான் விரும்புவேன், நீ விரும்புவாய், அவர் விரும்புவார் அல்லது அவன் விரும்புவான், அவள் விரும்புவாள், நாங்கள் விரும்புவோம், நீங்கள் விரும்புவீர்கள், அவர்கள் விரும்புவார்கள், அவர்கள் விரும்புவார்கள். இதற்கான சில உதாரணங்களை இப்போது நாம் பார்க்கலாம். ப்ரெசன்ட் அதாவது நிகழ்காலத்துக்கு qu'est-ce que tu veux, உனக்கு என்ன வேண்டும். je veux de l'argent, எனக்கு பணம் வேண்டும். veux என்பது ஆன்ஃபார்மலுக்காக நம்ம பயன்படுத்துறது. ஆன்ஃபார்மல்ன்றது நம்ம ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிற வார்த்தை. இதை நாம் ஒரு அலுவலகத்திலேயோ அல்லது ஒரு பணிவோடு சொல்லும் பொழுதோ
இந்த வ என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. Je veux du poulet grillé. எனக்கு வறுத்த கோழி வேண்டும். Nous voudrions regarder le film. நாங்கள் படம் பார்க்க விரும்புகிறோம். இது கொண்டிஷனல் வகையை சார்ந்த வாக்கியம். இது பணிவுடன் மரியாதையாக சொல்லும்பொழுது பயன்படுத்தும் வார்த்தை. Je voudrais apprendre le langue français. நான் பிரெஞ்சு மொழியை கற்க விரும்புகிறேன். Oui, je le veux bien. ஆமாம், எனக்கு அது வேண்டும். Ça va, comme tu veux. இது சரியாக நடக்கிறதா? எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கா? Vouloir quelque chose à boire. ஏதாவது குடிக்க வேண்டும். Je voudrais un rendez-vous chez le médecin. நான் மருத்துவரை சந்திக்க ஒரு முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். Je voudrais réserver un taxi. நான் ஒரு டாக்ஸியை முன்பதிவு செய்ய விரும்புகிறேன். Ça veut dire vouloir. vouloir அப்படி என்றால் என்ன? அல்லது அதை எப்படி சொல்றது? இப்போது நாம அடுத்தபடியா பசை கம்போசேவை பார்க்கலாம். J'ai voulu boire du jus. நான் ஜூஸ் குடிக்க விரும்பினேன். Il a toujours voulu aller à Lyon. அவர் எப்பொழுதும் லியோனுக்கு செல்ல விரும்பினார். Ils ont voulu être ingénieurs. அவர்கள் ஒரு பொறியாளராக விரும்பினர். Elle a voulu décider prochaines vacances. அவள் அடுத்த விடுமுறைக்கு போக முடிவு எடுக்க விரும்பினாள். கடைசியாக ஃபியூச்சர் சாம்பிளுடைய சில உதாரணங்களை இப்போது நாம் பார்க்கலாம். Je voudrais 2 enfants. எனக்கு 2 குழந்தைகள் வேண்டும். Est-ce que tu voudras du biryani demain? நாளை உனக்கு பிரியாணி வேண்டுமா? Qu'est-ce que vous voudrez pour le Noël? கிறிஸ்மஸுக்கு நீங்கள் என்ன விரும்புவீர்கள்? Il voudra un chien pour son anniversaire. அவன் அவனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு நாயை விரும்புவான். Verbe numéro 4. savoir. Très important 5 verbல 4வதா பார்க்க இருக்கிற வெர்பு savoir. savoir வினைச்சொல்லின் அர்த்தம் தெரியும் என்பதாகும். savoir என்பது ஒரு வினைச்சொல், அதாவது வெர்பு வார்த்தையாகும். savoir வெர்பு எந்தெந்த இடங்களில் பயன்படுகிறது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். தெரியும் என்பதை சொல்ல savoir வெர்பை பயன்படுத்துகிறோம். உண்மையை தெரிந்து கொள்வது போன்ற செயல்களில் savoir வெர்பை பயன்படுத்துகிறோம். எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கும் இடங்களில் savoir வெர்பை பயன்படுத்துகிறோம். சில சமயங்களில் முடியும் என்று சொல்லும் பொழுது savoir வெர்பை பயன்படுத்துகிறோம். பொதுவாக மற்றும் அதிகப்படியான முடியும் என்ற வார்த்தை pouvoir வெர்புக்கு தான் வரும். இந்த இடத்துல savoirல சில இடங்களில் நாம முடியும் என்ற பொழுது savoir வெர்பை பயன்படுத்துகிறோம். அடையாளப்படுத்துதல் போன்ற இடங்களில் savoir வெர்பை பயன்படுத்துகிறோம். மரியாதை நிமித்தமாக செய்யும் செயலை சொல்லும் பொழுது savoir வெர்பை பயன்படுத்துகிறோம். சில நேரங்களில் வினையெச்சமாகவும் savoir வெர்பு பயன்படுத்துகிறோம். savoir வெர்பு இதனுடைய பார்ட்டிசிப் பசே சு. இது த்ராசியம் குரூப் அல்லது இர்ரெகுலியே குரூப் வகையை சார்ந்தது. பொதுவாக நாம தெரியும் என்ற ஒரு வாக்கியத்துல சொல்லும் பொழுது இந்த savoir வெர்பை தான் நம்ம பயன்படுத்துறோம். அதனால இது ரொம்ப மிகவும் முக்கியமான வெர்புகளை இது ஒன்று.
தெரியாது என்று பயன்படுத்தும் பொழுது சவ்வாருடைய எதிர்மறையான வாக்கியத்தை நம்ம இதில் பயன்படுத்தணும். பொதுவாக பிரெஞ்சில் தெரியும் அப்படின்றத ஒரு வாக்கியத்தில் பயன்படுத்தும் பொழுது 2 பிரதானமான வெர்பை, அதாவது வினைச்சொல்ல நாம் பயன்படுத்துகிறோம். அதில் ஒன்று சவ்வாறு, இன்னும் ஒன்று கொனேத்ரு. இந்த ரெண்டுத்துலேயும் உள்ள ஒரு வேறுபாடு என்னன்னா, இதில் வெர்புக்கு பக்கத்தில் ஆஃபினிட்டிவ் பயன்படுத்துவாங்க, கொனேத்ருக்கு பக்கத்தில் நோமு பயன்படுத்துவாங்க. இது என்னன்றது பின்னாடி உள்ள அடுத்தடுத்ததில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதுக்காகவே நான் டென்ஸில் ஒரு வீடியோ, இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்ற ஒரு வீடியோ நான் விரைவில் போடுறேன். இப்போ நாம் இது 3 காலங்களான நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். இப்போ நாம் சவ்வார் வெர்புடைய பிரசன்ட் கான்ஜுகேவை இப்போ நம்ம பார்க்கலாம். Je sais, tu sais, il sait, elle sait, nous savons, vous savez, ils savent, elles savent. இப்போ நாம் சவ்வார் வெர்புடைய பசே கம்போசேவுடைய கான்ஜுகேவை இப்போ நம்ம பார்க்கலாம். J'ai su, tu as su, il a su, elle a su, nous avons su, vous avez su, ils ont su, elles ont su. சவ்வார் வெர்புடைய ஃபியூச்சர் சாம்பிள் கான்ஜுகேவை இப்போ நம்ம பார்க்கலாம். Je saurais, tu saurais, il saurait, elle saurait, nous saurons, vous saurez, ils seront, elles seront. இப்போ நாம் அதனுடைய தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். இதில் நான் சொல்கிற தமிழ் அர்த்தம் சரியான தமிழ் அர்த்தம் கிடையாது. ஏன்னா இதில் எனக்கு தெரியும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது. பட் ஆனால் தமிழில் அப்படி தான் நம்மளால் தமிழாக்கம் பண்ண முடியுது. இந்த சவ்வார் வெர்பை பொறுத்த வரைக்கும் தமிழாக்கம்ன்றது இதுலேயும் சரிதான், உதாரணத்துக்கும் சரிதான். தமிழாக்கம் பண்ணுறது மிகவும் கஷ்டமான விஷயம். இதில் நான் ஓரளவுக்கு தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. இப்போ நாம் பிரசன்ட், அதாவது நிகழ்கால கான்ஜுகேவை இப்போது நம்ம பார்க்கலாம். எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். பசே கம்போசே, அதாவது இறந்த கால கான்ஜுகேவை இப்போது நாம் பார்க்கலாம். எனக்கு தெரிந்தது, உனக்கு தெரிந்தது, அவனுக்கு தெரிந்தது, அவளுக்கு தெரிந்தது, எங்களுக்கு தெரிந்தது, உங்களுக்கு தெரிந்தது, அவர்களுக்கு தெரிந்தது, அவர்களுக்கு தெரிந்தது. ஃபியூச்சர் சாம்பிள், அதாவது எதிர்கால கான்ஜுகேவை இப்போது நாம் பார்க்கலாம். எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும். இப்போ நாம் பிரசன்ட், அதாவது நிகழ்கால உதாரணத்தை இப்போது நாம் பார்க்கலாம். Je sais répondre à cette question. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். Savez-vous parler français? நீங்கள் பிரெஞ்சு பேசுவீர்களா? Elle sait conduire. அவளுக்கு வாகனம் ஓட்டத் தெரியும். Heureux à savoir. தெரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி. Je sais que mes enfants vont bien. என் குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
Nous savons faire fonctionner l'ordinateur. கணினியை எவ்வாறு இயக்குவது என்பது எங்களுக்கு தெரியும். Ils savent faire de la cuisine. அவர்களுக்கு சமைக்க தெரியும். Le téléphone ne sait plus démarrer. தொலைபேசியை இனி இயக்க முடியாது. Vous savez me passer l'eau. நீங்கள் எனக்கு தண்ணீர் தர முடியுமா? Il sait bien lire tamoul. அவர் தமிழை நன்றாக படிக்க முடியும் அல்லது தெரியும். இப்ப நாம பசை கம்போஸுடைய உதாரணங்களை பார்க்கலாம். Il a su que nous sommes partis à Paris. நாங்கள் பாரிஸ் சென்றோம் என்பது அவருக்கு தெரிந்தது அல்லது தெரிந்துவிட்டது. J'ai su qu'il étudiait bien. அவர் நன்றாக படிப்பார் என்று எனக்கு தெரிந்தது. Nous avons su que Julien allait perdre dans ce jeu. இந்த விளையாட்டில் ஜூலியன் தோற்றார் என்று எங்களுக்கு தெரிந்தது. இப்ப நாம ஃபியூச்சர் சாம்பிளுக்கான உதாரணங்களை இப்போது நம்ம பார்க்கலாம். Je ne saurais pas comment le dire. அதை எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியாது. Comment tu sauras? உனக்கு எப்படி தெரியும் அல்லது தெரிய வரும்? Vous ne saurez jamais rien. உங்களுக்கு எதுவும் தெரியாது. இதுல ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இது பசே கம்போசே அவேக் அவ்வார் வகையை சார்ந்தது. இந்த வீடியோல இருந்து சவ்வார் வெர்பை பத்தி உங்களுக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். வெர்பு நியூமெரோ 5 pouvoir. Très important 5 வெர்புல 5வது வெர்பு pouvoir. pouvoir வினைச்சொல்லின் அர்த்தம் முடியும் என்பதாகும். pouvoir என்பது ஒரு வினைச்சொல் வார்த்தையாகும். இதன் அர்த்தம் முடியும் என்பதாகும். பொதுவாக pouvoir-ஐ நம்ம 3 கண்டிஷனுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஒன்று முடியும், அதாவது எபிலிட்டி. ரெண்டாவது, இது பொதுவாக அனுமதி வேண்டும், அதாவது பர்மிஷன் போல இடத்துல இதை நம்ம பயன்படுத்தலாம். மூணாவது ப்ராபபிலிட்டி, அதாவது நடக்கலாம், இது நடக்காமல் இருக்கலாம் போன்ற சந்தேகமான செயல்களை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த pouvoir-ஐ நம்ம பயன்படுத்துகிறோம். இது த்ராசியம் குரூப் அல்லது இர்ரெகுலியே குரூப் வகையை சார்ந்தது. நாம் இப்போ pouvoir-ஐ 3 காலம், அதாவது நிகழ்காலம் பிரசன்ட், இறந்த காலம் பசே கம்போசே, எதிர்காலம் ஃபியூச்சர், அதில் எப்படி pouvoir பயன்படுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எல்லா வாக்கிய அமைப்பு முறை மாதிரி தான் இதுலேயும் சுஜே, வெர்பு, ஒப்ஜே. ஆனால் பெரும்பாலும் இந்த வெர்புக்கும் ஒப்ஜேவுக்கும் நடுப்புற ஆஃபினிட்டிவை நம்ம பயன்படுத்துகிறோம். pouvoir வெர்பு நம்ம பயன்படுத்தும் போது பெரும்பாலான இடங்களில், பெரும்பாலான வாக்கியங்களில் pouvoir வெர்புக்கு பக்கத்தில் நாம் ஆஃபினிட்டிவ் அதிகமாக பயன்படுத்துகிறோம். சில இடங்களில் பயன்படுத்தாத மாதிரியும் வரும். பெரும்பாலான இடத்துல ஆஃபினிட்டிவ் தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா pouvoir என்பது முடியும் என்ற செயலை குறிக்கும் ஒரு செயல். அது தனியாக நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு வெர்பு, அதாவது ஆஃபினிட்டிவோட சேர்த்து தான் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு செயலை நம்ம செய்கிற மாதிரி சொல்ல முடியும். இப்போ நாம் 3 காலத்துலேயும் எப்படி நம்ம அதை பயன்படுத்தலான்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நாம் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு அதை எப்படி பயன்படுத்துறது நம்ம இப்போ பார்க்கலாம். je peux, tu peux, il peut,
எல் பெ நூ பூவோம் ஊ பூவே இல் பெவ் எல் பெவ். இதில் கடைசியாக உள்ள இல் எல் பெவ் அப்படின்றத என்டி, அதாவது இங்கிலீஷில் இஎன்டி நாம் உச்சரிக்கக்கூடாது. மாறாக அட்ஜெக்டிவ் மற்ற வேறு இடத்துல ஏதாவது வெர்பை தவிர நம்ம வந்துச்சுன்னா அப்போ நாம் அந்த வார்த்தையை கண்டிப்பாக உச்சரித்து ஆக வேண்டும். என்று வரும். அடுத்ததாக பசை கம்போசே அப்படி என்றால் இறந்த காலம். ஜே பெ, tu as peur, il a peur, elle a peur, nous avons peur, vous avez peur, ils ont peur, elles ont peur. மூன்றாவதாக ஃபியூச்சர் சாம்பிள், அதாவது எதிர்காலம். ஜே புரே, டி புரா, இல் புரா, எல் புரா, நூ புரோம், ஊ புரே, இல் புரோம், எல் புரோம். இப்போ நாம் அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன வருன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். பிரசம், அதாவது நிகழ்காலத்துக்கு. நான் என்னால் முடியும், நீ உன்னால் முடியும், அவன் அவனால் முடியும், அவள் அவளால் முடியும், நாங்கள் எங்களால் முடியும், நீங்கள் உங்களால் முடியும், அவர்கள் அவர்களால் முடியும், அவர்கள் அவர்களால் முடியும். பசை கம்போசே, அதாவது இறந்த காலத்துக்கு. நான் என்னால் முடிந்தது, நீ உன்னால் முடிந்தது, அவன் அவனால் முடிந்தது, அவள் அவளால் முடிந்தது, நாங்கள் எங்களால் முடிந்தது, நீங்கள் உங்களால் முடிந்தது, அவர்கள் அவர்களால் முடிந்தது, அவர்கள் அவர்களால் முடிந்தது. ஃபியூச்சர் சாம்பிள், அதாவது எதிர்காலம். நான் முடிப்பேன் அல்லது முடியும், நீ முடிப்பாய் அல்லது முடியும், அவன் முடிப்பான் அல்லது முடியும், அவள் முடிப்பாள் அல்லது முடியும், நாங்கள் முடிப்போம் அல்லது முடியும், நீங்கள் முடிப்பீர்கள் அல்லது முடியும், அவர்கள் முடிப்பார்கள் அல்லது முடியும், அவர்கள் முடிப்பார்கள் அல்லது முடியும். இதில் பயன்படுத்தின பிராக்கெட்டு அல்லது என்பதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாகும். இதுதான் புவர் வெர்புடைய 3 காலத்துக்கு உள்ள தமிழ் அர்த்தமாகும். இப்போ நாம் அதனுடைய சில உதாரணத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். Tu peux venir avec moi, நீங்கள் என்னுடன் வரலாம் அல்லது வர முடியும். Il peut marcher 25 km par jour, அவனால் ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் நடக்க முடியும். எல் peut-être absent, ஒருவேளை அவள் வராமல் இருந்திருக்கலாம். Il a pu gagner ce match, அந்த விளையாட்டில் அவனால் வெற்றி பெற முடிந்தது. Nous avons pu aller à temps pour voir le cinéma, நாங்கள் சினிமா பார்க்க உரிய நேரத்தில் போக முடிந்தது. Je peux dormir avec le douleur, வலியோடு என்னால் தூங்க முடிந்தது. Il pourra réussir le examen,
அவன் தேர்வில் தேர்ச்சி பெறுவான் அல்லது தேர்ச்சி பெற முடியும். Ils pourront rester une semaine. அவர்கள் ஒரு வாரம் தங்கலாம் அல்லது தங்க முடியும். இந்த புவார் வெர்பை நாம கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்க வேணும். இது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால எளிமையா ஒரு வாக்கியத்தை பயன்படுத்த முடியும். இப்போ நான் சொன்னது எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.